வணக்கம் விஜய். வணக்கண்ணா. உங்களுடைய புதிய சோலோ ஷோ பை நேச்சர்ஸ் ஃபோர்ஸ் வெற்றிடமாக நகர்கிறது. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம சில கேள்விகளை உருவாக்கியிருக்கோம். அது வெறும் ஒரு புது ஷோவாக மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இது வரைக்குமான ஒர்க்குலேருந்து சில செலக்ட் பண்ணியும் நீங்கள் இப்போ அந்த ஷோவில் கொண்டு வந்து வச்சுருக்கிறதுனால கலெக்டிவாக சில கேள்விகளை ஒரு உரையாடலாக மாற்றலான்றது என்னுடைய ஐடியா. வரைகிற கோடு அப்புறமா கண்ணால் பார்க்குற கோடு, இந்த ரெண்டுமே இத்தனை வருஷ ட்ராவலுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த நொடியில் இப்போ இவ்வளோ பெரிய ஒர்க்குக்கு பிறகு இப்போவும் அது அதே துடிப்போடு இருக்கா, இல்லை கொஞ்சம் நிதானமாக இருக்கா? கட்டாயம். அது என்ன அப்படின்னா இப்போ காலேஜில் நம்ம சேர்றோம் இல்லையா? இப்போ சின்ன வயசுலேயும் வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு படிக்கிறதுக்காக சேரும்போது அது படிப்பு ஞானமாக தான் நமக்கு கோடுகளை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அனுபவம் கிடைக்கும். அது பெருசாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம், அப்போ நிறைய பேரை சந்திப்போம், புது புது அனுபவங்கள் செய்கிறோம். அப்போ அந்த கோடுகள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கோடுகள் மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு ஆளோட ஒரு வாழ்க்கையும் அது கோடை நான் அப்படியும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். வெறும் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க வழிகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ அதுவே என்ன வைடாக இருக்கு. அப்போது ஒரு கோடு அப்படின்றதே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிறது ஒரு விஷயமா நான் புரிய ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரோட்ல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா ரோடே ஒரு கோடா தான் இருக்கு. ஆமா. அது எப்போ நமக்கு அது வருது அப்படின்னா காலேஜில் படிக்கும்போது இந்த அனுபவம் இருக்குமான்னா கிடையாது. அதே மாதிரி திரும்ப நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட அப்பாவோட என்னை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி வச்சார்ல, அதுவும் கூட தான் இருக்கு. அவர் இங்கே என்ன அனுப்புனதும் சரி, அங்கேருந்து ஒரு ஊத்து ஊறி இருக்கு, திரும்ப அங்கேருந்து டிவைடாக மாறி இருக்கேன். இதெல்லாம் அப்போ எனக்கு ஞானம் இருக்கா அப்படின்றது கிடையாது. கோடு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த கோடை ரொம்ப நிதானமாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ சும்மா ஏதோ ரேண்டமா நான் என்னோட கேன்வாஸ்ல நான் ஒர்க் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப நிதானமானது, ரொம்ப உண்மைக்குள்ள இருக்கிற ஒரு பொருளா தான் நான் கூட பார்க்கிறேன். ஸோ உங்களுடைய காணும் கோடுகளும், ஆமா, கண்ணால் காணும் கோடுகளும் மனதால் உணரும் கோடுகளும் வரையும் கோடுகளா மாறும்போது இத்தனை வருஷம் அனுபவத்துல அந்த கோடுகள் நிதானமா இருக்கு. ஆமா, கட்டாயம்.